ஷோல்டர் பெயின் எதனால வருது? ஷோல்டர் பெயின் வந்தா என்ன மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? ஷோல்டர் பெயின் வராம இருக்கிறதுக்கு என்ன மாரி எக்ஸர்சைஸ் பண்ணலாம்? ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஷோல்டர் பெயின் வந்து எதனால வருது அப்படின்னா, டயபெட்டிஸ் வந்து இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து அந்த ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து மொபிலிட்டி வந்து கம்மியாகும். ஸோ மொபிலிட்டி கம்மியாகும்போது நமக்கு நார்மல் ஆக்டிவிட்டியில் வந்து ஷோல்டர் வந்து ஃபுல் மூமெண்ட் கொடுக்க மாட்டோம். தோள்பட்டை கம்மியாக தான் கொடுப்போம். நமக்கு தெரியாமலேயே தோள்பட்டை மூமெண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதனால வந்து நமக்கு ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தோள்பட்டை எலும்பு தேய்மானம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு ஷோல்டர் ப்ளவுஸ் போட முடியாது, கை பின்பக்கம் கொண்டு போக முடியாது, முதுகில் சோப்பு தேய்க்க முடியாது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் டெய்லி ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது எதனால வருது? ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு எதனால வருது அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாதனால. முன்னாடி ஏதாவது அடிபட்டிருக்கலாம், இல்லை ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ப்ராப்பர் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் ஃபிட்னஸ் இல்லாததுனால கூட வரலாம். ஏன்னா தோள்பட்டைங்கிறது வந்து முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம கையில் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் மூலாதாரமே நம்முடைய ஷோல்டர் தான். அந்த ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நம்முடைய எந்த மூமெண்ட்டுமே நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாது. அந்த ஷோல்டர் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம். நம்ம கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து தோள்பட்டை மூலமாக தான் கீழே விரல் வரைக்கும் வருது. ஸோ அந்த தோள்பட்டையில் வந்து வரக்கூடிய சின்ன சின்ன நர்வ் பாதிப்புகள்னு சொல்லுவோம். அந்த நியூரோபதின்னு சொல்லுவோம். அந்த நியூரோபதி இருக்கவங்களுக்கு வந்து நம்னஸ் வரும், அதாவது மரத்து போகிறது, கை குடைச்சல், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸில் வந்து அதிகமாக வரும். எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, அதாவது கை தூக்க முடியல, முதுகில் சோப் போட முடியல, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணலாம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேஜராக வந்து ஷோல்டர் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக வருது அப்படின்னா நம்ம அதுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், ஸ்ட்ரென்தனிங் ப்ரோட்டோகால். அது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் டியூப் எக்ஸசைஸ், வெயிட் எக்ஸசைஸ், டம்பிள் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம சஷ்டி கிளினிக்கில் பண்ணுறோம். இது மூலமாக ஸ்ட்ரென்தன் பண்ணி ஷோல்டர் நார்மலாக கொண்டு வந்துடலாம். இல்லை என்னால் ஷோல்டர் வந்து ஃபுல்லாக தூக்க முடியலை, பாதி தான் தூக்க முடியுது, அதுக்கு மேலே கை வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ அப்போ ஷோல்டர் வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இறுக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவோம், கேப்சுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மேனுவலாக அந்த ஷோல்டரை வந்து மூவ்மெண்ட் கிராஜுவலாக கொடுத்து ஷோல்டர் மூவ்மெண்ட்டை நார்மலாக கொண்டு வந்துட்டு சைட் பை சைட் ஸ்ட்ரென்தனிங் ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே பண்ணும்போது ஷோல்டர் வந்து ஒரு நார்மல் பொசிஷன் வந்துடும். நம்ம ரொம்ப சிவியராக வச்சுட்டே இருக்கும்போது we have to go for the next procedure, சர்ஜரி மாதிரி பண்ணி அதை பிரேக் பண்ணி பண்ணுற மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். நம்ம இயர்லி ஸ்டேஜ்லேயே அதுக்கான கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் மூலமாகவோ இல்லை ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்னாலேயே நம்ம ஈஸியாக நம்ம நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துடலாம்.